எல்லாருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தப்போ சரி தோசை பண்ணிக்கலாம். நேற்று வச்ச சட்னி இருக்குது. லஞ்சுக்கு வந்து சாப்பாடு உருளைக்கிழங்கு பொரியல் பிளான் பண்ணிக்கலான்ட்டு ஒன்று ஒன்றா செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இது நேற்று எடுத்த மினி விலாக் தான். அந்த மாவு இதை திறக்கிறக்குள்ளே திறந்தோடனே என்னோடய ஃபேஸில் வந்து மாவெல்லாம் பட்டுருச்சு. அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டு லஞ்செல்லாம் பேக் பண்ணி அனுப்பி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு குட்டி தூக்கம் தான் போட போவோம். நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு. இது வந்து இன்றைக்கி எடுத்த மினி விலாகு. வெஜ் பிரியாணி பண்ணது வந்து சரி நாளைக்கு வத்த குழம்பு வச்சுக்கலாம், கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் நான் வந்து கட்லாம் பண்ணி வச்சேன். பட் ஆனால் அம்மா வீட்டுக்கு கிளம்புவோமா, நிறைய பாத்திரம் விழுந்துடும், அதை வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு போகிறது ரொம்ப கஷ்டன்ட்டு 1 பாட் ரைஸ் மாதிரி பிளான் பண்ணியாச்சு. மல்லி புதினாலாம் எதுவுமே இல்லை. அதெல்லாம் இல்லாமல் தான் வெஜ் பிரியாணி பண்ணேன். பரவாயில்ல, நான் என்ன பண்ணாலும் என் ஹஸ்பண்ட் எதுவுமே சொல்லாமல் சாப்பிட்டு போயிடுவார். சமத்து பிள்ளையா. அதுக்கப்புறம் பாயில்டு எக்கு வெஜ் பிரியாணி ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அம்மா வீட்டுக்கு போகிறேன்னொன்னே எங்கேருந்து தான் வேகமாக கிளம்புவோமோ, எல்லா வேலையும் முடிச்சுட்டு வேகமாக கிளம்பி நின்றுட்டேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருந்த ஃபுட்டு மட்டும் கொஞ்சோன்னு அம்மா வீட்டுக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எத்தனை பேருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா வீடு வந்து டெய்லி போயிட்டு வந்தால் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிற வழியில் தான் அம்மா வீடு இருக்கனால அவங்க வந்து மார்னிங்கே என்னை வந்து விட்டுட்டு போயிடுவாங்க.